தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். டிட்வா புயலினுடைய தற்போதைய நிலை என்ன? எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் என்பது தொடர்பான தகவல்களோடு இணைஞ்சிருக்காரு எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். ஓவர் டு யூ சலீம். புயலை பற்றி நாம் இனிமேல் அச்சப்பட தேவையில்லைங்க. ஏன்னா புயலுக்கான வீரியம் குறைந்து விட்டது. அந்த புயல் அதனுடைய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. ஏற்கனவே சொன்னாங்க, புதுச்சேரியை தாண்டினவுடன் அது நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய சேதத்தை டெல்டா மாவட்டங்களில் ஏற்படுத்திச்சு. அப்படியே புதுச்சேரி புதுச்சேரியை தாண்டிய பிறகு வலுவிழக்கக்கூடும் என்று சொல்லப்பட்டது. அது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அதே போல் பாருங்கள், அதாவது புயலுடைய டைரக்ஷன் என்று பார்க்கும்பொழுது முதல்ல இலங்கையில் அது மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிறகு இலங்கையிலிருந்து அந்த சேதத்தை ஏற்படுத்திய பிறகு அப்படியே இந்த கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதை ஒட்டி மேலே வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல அது கரெக்டாக இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுச்சேரிக்கு நேராக அது மையம் கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய வீரியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இங்கிருந்து அது சென்னை நோக்கி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அது தன்னுடைய வீரியத்தை இழந்தே சென்னை நோக்கி வரும் என்று சொல்லப்படுகிறது. புயலின் நிலை இதுதான். டெல்டா மாவட்டங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள்லாம் பாதிப்படைஞ்சிருக்காங்க, பொதுமக்களும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. நிறைய மழையை கொடுத்து விட்டது. புதுச்சேரி பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை அங்கேயும். ஆனால் அதாவது ஒரு சில இடங்களில் பாதிப்பு இருக்குது. சென்னையில் பெரும்பாலும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா மக்கள் எவ்வளவு மழை இதனால் கொட்டப்போகிறது என்று அஞ்சினார்களோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதற்கு காரணம் என்னென்னா, இந்த புயலானது போதுமான மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்யவில்லை. இலங்கையில் போய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பிறகு அது கடல் பகுதியில் நகர்ந்து மெல்ல மெல்ல அந்த லேண்ட்ஃபால் என்று சொல்வார்கள், அதை செய்யாமல் கடற்கரை ஓரம் நாம் சொல்கிறது கடலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே மையம் கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது, வேகத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வருது, சில நேரங்களில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் வருது, சில நேரங்களில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஸ்கூல் போகிற பசங்கள்லாம் நமக்கு ஸ்கூல் லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. திங்கட்கிழமை லீவு இருக்குமா அப்படின்னு சொல்லி. இந்த மழையை வைத்து பார்க்கும்பொழுது அதற்கு சாத்தியம் இல்லை என்றே தெரிகிறது. இன்று இரவு மழை வருமா, அதன் காரணமாக லீவ் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். இன்று இரவு பெரிதாக மழை வர வாய்ப்பில்லை. நாம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி நிலவரப்படி பார்க்கிறோம். சென்னைக்கு மேலே மேகக்கூட்டங்கள் இருக்கிறது. சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனினும் இதை உறுதியாக சொல்வதற்கில்லை. மழைக்கான அறிகுறிகள் இருக்கின்றன, குறிப்பாக ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களில். சென்னையிலும் அந்த அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் இன்று இரவை கடந்து விட்டால் நாளை காலை, அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு 5 நாட்களுக்கு பெரிதாக எந்த ஒரு மழை அறிகுறியும் இல்லை. இந்த புயலை பொறுத்தவரை அது எவ்வளவு மழை கொண்டு வரும் என்று கணிக்கப்பட்டதோ அவ்வளவு மழையை அது கொண்டு வரவில்லை. காரணம், அது மேகங்களை உற்பத்தி செய்யவில்லை. இலங்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னோம் இல்லையா, அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்போ எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஏஐயில் வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஏஐயில் வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்க சில வீடியோஸை பார்க்கலாம். அதாவது முதல்ல புயல் பயங்கரமாக உருவாச்சு, இலங்கையில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆனால் தமிழகம் டெல்டா மாவட்டங்களை தாண்டிய பிறகு அது எப்படி வலுவிழந்தது, அது மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்யவில்லை, கரைந்து சென்றது என்பதை ஏஐ வீடியோவாக செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, சென்னை மக்கள் மழையை எண்ணி பயந்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவில் இது வீரியம் இருக்குமோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ளவங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டி வருமோ,
காரெல்லாம் கொண்டு போய் வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம் இந்த பகுதியில் உள்ளவங்க ஃப்ளைஓவரில் கொண்டு போய் பார்க் பண்ணணுமா, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுமா, இப்படி அச்சத்தில் இருந்தார்கள். ஆனால் கடைசியில் அது வீரியம் இழந்ததால் நிம்மதி பெருமூச்சு அடைந்தார்கள். ஸ்கூல் போகிற மாணவர்களை பொறுத்தவரை அது மழை இன்று இரவு வருமா, ஏற்கனவே வருவதாக இருந்த மழை வரவில்லை, ஸ்கூல் லீவ் விடுறதுக்கான அறிகுறியே தெரியல, இன்று இரவாவது மழை வருமா என்று சென்னை மக்கள் எதிர்பார்த்திருந்த, அதாவது ஸ்கூலுக்கு போகிற மாணவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காட்சிகள்லாம் ஏஐயில் கிரியேட் செய்யப்பட்டு தற்பொழுது காண்பிக்கப்படுவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இனி புயல் தொடர்பான எந்த அச்சமும் தேவையில்லை. புயல் வீரியம் குறைந்ததாகவே தெரிகிறது. சில இடங்களில், குறிப்பாக புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் அதை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கான அறிகுறி தென்படுகிறது. மக்களை அச்சுறுத்தும் வகையில் அந்த மழை இருக்காது என்று சொல்லப்படுகிறது. நாளை முதல் இன்று அடித்ததை விட வெயில் பலமாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.